சாட்டை சேனலில் அந்த துரைமுருகன் இருக்கார்ல, அது தாங்க அந்த குச்சியில் நூலை கட்டி சுற்றிக்கிட்டு இருப்பானே, அவனை தான் சொல்கிறேன். அவன் அந்த அள்ளச்சில்லறைகளை பற்றி நமக்கு பெரிய கேரெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நேற்று அவனோட சேனல் இல்லாமல் வேறு ஏதோ சேனலில் போய் இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அதுவும் சீமானை பற்றி ஏதோ பேசியிருக்கான். அதுலேயும் சீரியஸாக பேசுகிற மாதிரியே சிக்க வச்சுருக்கான். அதை யோசிச்சாதான் நமக்கு சிரிப்பாக வருது. தம்பி சொல்லுவார், கேட்டுக்கங்க. நான் வெளிப்படையா உங்ககிட்ட சொல்றது, அண்ணன் சீமான் அவர்களை யாராலும் இயக்க முடியாது. யாரு சொல்லியும் அவர் கேட்க மாட்டாரு. யாரு சொல்றதையாவது அவர் கேட்டிருந்தா அவர் 2016 கூட்டணிக்கு போயிருப்பாரு. பேச்சு யார் பேச்சாவது கேட்கிறவரா இருந்திருந்தா இவர் பேச்ச கேட்பாருங்க அப்படின்னா 21 கூட்டணிக்கு போயிருப்பாரு. கட்சியை வந்து என்னைக்கோ கொண்டு போய் யார்ட்டையும் அடகமான வச்சுட்டு அவர் நல்ல சொப்பஸ்கரான வாழ்க்கைக்கு போயிருப்பாரு. அவர் யாரு தான் என்ன முடிவு, அந்த முடிவை அவர் தீர்க்கமா எடுப்பாரு. பொதுவா அரசியல் சாட்டை உனக்கே சிரிப்பாக வரல? சீமான் யார் பேச்சியும் கேட்க மாட்டாரு. இந்த மதுரை செல்வன் யாரோ ஒருத்தர் இருக்கா, அப்படியாவே அவங்கக்கிட்ட இருந்து விஜயலட்சுமியோட ஆடியோ வாங்கி கொடுங்கன்னு கேட்டாராமே. யார் பேச்சியும் கேட்க மாட்டார். சரி ரைட்டு, அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அப்படியே முழங்கால் போட்டு நின்று ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸ்தோத்திரமே சூனாதா உனக்கெங்கும் சோத்திரமே சூராதா. அப்படி யார் பேச்சையாவது அவர் கேட்குற மாதிரி இருந்ததா 2016 அவர் கூட்டணி வச்சிருப்பாராமே. ஏன் 21 யாருக்கு எங்கேயாவது கொண்டு போய் கட்சி அடமானம் வச்சிருப்பாரு. அப்படி அடமானம் வச்சு நல்லா சொஃபிஸ்டிகேட்டடாக வாழ்ந்துருப்பாராமா. இப்போ பார்த்தீங்களா, பாவம் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. போன வாரம் கூட சென்னை போனப்ப அந்த கோடம்பாக்கம் பாலத்துக்கு கீழே குடும்பத்தோட படுத்து கிடந்தாருங்க. பையன், பொண்டாட்டி, அக்கா பையன் எல்லாம் சேர்ந்து ஒரே பெட்ஷீட்டை, அதுவும் கிழிஞ்சு போன பெட்ஷீட்டை போத்தி பாவம் குளிரில் படுத்திருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சினிமாவில் இருக்கிறப்பல ஐயோ அண்ணன் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க. அதுவும் அரணியூரில் இருக்கும் போதெல்லாம் அண்ணன் பண்ணையார் தான். இப்படி பார்த்தா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் 400 ஏக்கர் நஞ்ச, இப்படிக்கா பார்த்தா ஒரு 300 ஏக்கர் வரையும் புஞ்ச, அப்புறம் தோப்பு தரவு காடுகள் நீ அப்படின்னு நிறைய, அப்புறம் மாடுக்கு கிட்டத்தட்ட மம்மானியமாக கடந்திருக்குது. இத்தனை இருந்தாலும் சீமானோட அம்மா 100 நாள் வேலை வாய்ப்பை தேடி போய்கிட்டு இருந்தாங்கங்க. அவ்வளவு எளிமையான குடும்பம். இன்னைக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா? அந்த ஈசிஆர் பங்களா இது வீடு பார்த்துருக்கீங்களா? வெறும் 5 பெட்ரூம் தான் இருக்கு. அப்புறம் என்ன 5 டாய்லெட்டு 2 ஹாலு, அப்புறம் முன்னாடி போர்ட்டிக்கோல வெறும் 4 காரு, அப்புறம் ஏதோ ஒரு தெருநாயை வளர்த்திட்டு இருக்காரு. வெறும் 50,000 ரூபா தான் போல. அப்புறம் ஏதோ அமெரிக்கா ஆஸ்திரேலியால எங்கிருந்தோ வந்த ஒரு அநாத கிளிக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு. அவ்வளவுதான் ஏழைங்க அவரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை வாங்குறதுக்கு கியா கார்ல போனவங்க தான் நம்ம அண்ணி. இன்னைக்கு மல்லிகை ஜாமானம் வாங்குறதுக்கு கூட மாட்டு வண்டியில தான் போக வேண்டியதா இருக்கு பார்த்திக்கங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ சொஃபிஸ்டிகேட்டடா வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னல, இது வஞ்ச புகழ்ச்சியா இல்லை நீ வச்ச வஞ்சமா இல்லை உண்மையாலுமே வச்சு செய்யணும் தான் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியா? இவங்கிட்ட என்ன காசு இருந்துச்சுன்னு இவனை பெரிய புடிங்கி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? இவனே சோத்துக்கு வழி இல்லாதவன், அது நம்மளா சொல்கிறோம், அவனே தான் சொல்லியிருக்கா. பிச்சைக்கார பையன், வெங்கம் பையன், அப்புறம் ஏதோ ஒன்று சொல்லுவானே, காட்டான் இப்படியெல்லாம் இருந்தவன் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற அவனோட வாழ்க்கையை பார்த்தீங்களா? அரணையூர்லேருந்து லோட் லாரியில் லிஃப்ட் கேட்டு ஏறி சென்னைக்கு வந்தவன் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை பார்த்தீங்களா? இதுக்கு மேலே சொஃபிஸ்டிகேட்டடாக அவன் என்ன வாழணும்னு நீ நினைக்கிற? இப்போ அவங்க கட்சியை அடமானம் வைக்கலன்னு உனக்கு யாராவது சொன்னாங்களா? அவனே வாயை திறந்து சொல்லியிருக்கிறான் 2000 கோடி தரேன்னு சொன்னாங்கன்னு. 8% ஓட்டை வச்சிருக்கான் நம்ம. அப்போ எத்தனை கோடின்னு கணக்கு போட்டுக்கோங்க அப்படின்னு அவனே தான் சொன்னான். அவன் கட்சியை மட்டும் அடமானம் வைக்கல, உங்களையெல்லாம் சேர்த்து அடமானம் வச்சு தான் காசு வாங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் உனக்கு தெரியாததா அவன் பையன் படிக்கிற ஸ்கூலோட ஃபீஸு என்னங்க? வெறும் 25 லட்சத்தை கட்டி பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க வருஷ ஃபீஸு. என்ன பெரிய ஏழை! இந்த மாதிரி ஒரு ஏழையை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்புறம் ஹைலைட்டான ஜோக் இது ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியம், நல்லா கேட்டுக்கங்க. அப்படிலாம் சீமான்ட்டு என்ற ஒரு நல்ல பிடிச்ச குணம் ஒன்று இருக்கு. இவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சுன்னா அவரை புகழ்ந்து தெளிவாப்ல. ஏலே இன்னொரு டைம் சொல்டா, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. விவகாரத்துல என்டி கேக்ல ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதான்ற ஒரு விமர்சனம். அப்படிலாம் சீமான்ட்டு என்ற ஒரு நல்ல பிடிச்ச குணம் ஒன்று இருக்கு. இவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சுன்னா அவரை புகழ்ந்து தெளிவாப்ல. காளியம்மாள் என் உடன் பிறந்தவள். ஒருவேளை இதுக்குத்தான் காளியம்மாளை ரொம்ப புகழ்ந்தானோ? காளியம்மாளை உழைப்பாளர், சிலைப்பாளர், பண்பாட்டாளர்,
ஒரு செயல்பாட்டாளர், என்னென்ன லாலர்னா. அப்போ உண்மைதான் போல, இப்படி யாரை ரொம்ப ஓவராக புகழ்ந்தாலும் அவங்க தோற்றுருவாங்க. ஆட வித்யா வீரப்பனுக்கும் இதே தானே சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ அதுவும் இதே தான் போல. வித்யா வீரப்பனோட அப்பாவை அவர் காடு காப்பாளர், நான் நாடு காப்பாளர், வித்யா வீரப்பன் வனக்காப்பாளன் மகனாமா, இப்படி என்னன்னா சொல்லி புகழ்ந்தான் அந்த பிள்ளைய. நல்லா டாக்டிக்ஸ் புரிஞ்சு வச்ச பையன்பா. அப்ப சீமான்னு ஒருத்தங்க தோத்துருவாங்கன்னு தெரிஞ்சுட்டா புகழ ஆரம்பிச்சிருவான். ஆட கரெக்டா தானே சொல்லியிருக்கிறான். இவனுக்கு தற்புகழ்ச்சி வேற ஜாஸ்தியாச்சே. அது நாங்க ஆட்சி மாற்றம் கட்சி மாற்றத்துக்காக வந்தவங்க இல்லைங்கோ, நாங்கள் அடிப்படை மாற்றத்தை செய்ய வந்த நல்லவர்கள் நாங்கள். நான் ஓட்டுக்காக வரவில்லை, நாட்டுக்காக வந்தேன். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய நல்லவன் தெரியுமா, உத்தவன் தெரியுமா, புண்ணியமானவன் தெரியுமா, இப்படி எப்போ கேட்டாலும் அவனை பற்றியே அவனே ஓலப்பாய்க்குள்ள நாய் போன மாதிரி ஓல 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 ஓலன்னு கத்திக்கிட்டே கிடப்பான். நான் கூட என்னடா இவன் தற்புகழ்ச்சியாவே பேசுகிறானே அப்படின்னு நினச்சேன். இந்த சாட்டை நீங்கள் சொல்லிடுங்க, ஏன் அவனை புகழறான் அப்படின்னு. இல்லை இன்னொரு டைம் சொல்லிட்டா கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. விவகாரத்துல என்டிகேக்ல ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குதான்ற ஒரு விமர்சனம். சீமான்ட்டு என்ற ஒரு நல்ல பிடிச்ச குணம் ஒன்று இருக்கு. இவன் ஜெயிக்க மாட்டான்னு தெரிஞ்சுச்சுன்னா அவரை புகழ்ந்து தெளிவாப்ல. புரிஞ்சுதா? அப்ப இவன் ஒரு தீர்க்கதரிசி தான். நான் ஜெயிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். நான் மட்டும் இல்ல, கட்சியில இருக்கிற எவனும் ஜெயிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்பேற்பட்ட நல்லவன் எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பான் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும். ஆனா இவன் தப்பா பேசின கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி இவங்கெல்லாம் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா இவனோட ஒரு பாலிசியை நம்ம புரிஞ்சுக்கணும். தோத்தா காசுன்னு தெரிஞ்சதும் எல்லாத்தையும் புகழ ஆரம்பிச்சிட்டான். இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ ஐநா சபை தேர்தலில் 5-6 தடவை ஜெயிச்சுட்டு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் சீமான் புகழ்வதற்கு காரணம் அவர் தோப்பாருன்னு சீமானுக்கு தெரியுமா? சரி, அவர் தோப்பாருன்னு நமக்கெல்லாம் தெரியும். நீங்கள் எப்போ ஜெயிக்க போகிறீங்க? உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தன் கவுன்சிலராக ஜெயிக்கணும்னா கூட சீமான் அந்த கட்சி விட்டு போகணும். ஏன்னா கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் ரொம்ப உறுதிப்பாட்டோடு இருக்கிறான். சரி, இவன் சொன்ன ஜோக்குகள்லையே இன்னும் ஒரு ஜோக்கை கேட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். கேட்டுக்கங்க, இதுதான் ஃபைனல் காமெடி. அப்புறம் நான் கேட்கலன்னு என்கிட்ட பிரச்சனைக்கு வந்துடக்கூடாது. ஓடும்போது நான் வேட்பாளரை வேட்டு கிரகத்துல தான் இறக்க முடியும். எனக்கு இப்போ என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் மாமன், என் பங்காளி எல்லாத்தையும் நான் கட்சியில இணைக்கிறேன். அப்போ அன்னைய மாப்பிள்ளை நான் படிச்சிருக்கானா ஒரு சீட்டு, அது எப்படி வாரிசு அரசியல மாறும். நான் கட்சியில ஒரு எம்எல்ஏ ஆயிடுறேன், 16 ஆயிரம் 26 ஆயிடுறேன். அதுக்கப்புறம் 31 என் பையனை கொண்டு போய் இறக்குனா அது வாரிசு அரசியல். நாங்க அதிகாரத்தையே வரலையே, வராம இந்த ஒரே பிட்டில் 2 ஜோக்கு சொல்லியிருக்கான். ஜோக்குக்கு வந்துடலாம். அண்ணே இவங்கெல்லாம் என் மாமா வச்ச சித்தப்பா பெரியப்பாண்ணே. அப்படியா? அவன் என்ன படிச்சிருக்கான்? அண்ணன் நிறையா படிச்சிருக்கானே. அப்படியா? சரி, அப்போ அவனுக்கு சீட்டு கொடுத்துரு. ஆமாம், இந்த கேண்டிடேட் எப்படிடா படித்தான்? எங்கே தாண்டா படித்தான்? ஏன்னா அந்த திராவிட இயக்கத்தை தமிழ்நாட்டை கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு இங்கே இருக்கிற யாருக்கும் ஸ்கூலும் கிடையாது, காலேஜும் கிடையாது, எஜுகேஷனும் கிடையாது. வெறும் டாஸ்மாக் மட்டும்தான் இருக்குது. டாஸ்மாகில் குடிக்கிறவன் எப்படா படிச்சிருப்பான்? ஆச்சரியமாக இருக்கே. அது எப்படி ஸ்கூலு காலேஜே இல்லாத இடத்துலேருந்து படித்தவன்லாம் உங்கள் கட்சிக்கே பார்த்து வரானுங்க? புரியலையே. தமிழ்நாட்டில் எல்லாரும் குடிகாரனாக தானே இருக்காங்க. ஏன் குட்டிப்பக்கம் மட்டும்தானே இருக்குது, பட்டிப்பக்கம் இல்லையே. அப்போ இவன் ஏதோ வேற்று கிரகவாசின்னு நினைக்கிறான். அப்படியா சாத்த? எப்படா சீட்டு கொடுக்கும்போது மட்டும் படித்தவனுக்கா சீட்டு கொடுக்குறீங்க, ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களையெல்லாம் படிக்க வைக்க போகிறதில்ல, உனக்கு எதுக்குடா படிப்பு அப்படின்னு கேட்குறீங்க. மாடு போடுற சாணியை சக்ஷன் பண்ணுறதுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அந்த சாணியை கொண்டு போய் டேங்கில் போட்டு அதை கேஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் ஆட்சிக்கே வராதனால எவனாவது ஒருத்தன் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வரலைன்னா எல்லாரும் படித்தவங்களாவே இருப்பாங்கன்னு அர்த்தம். சரி, இதை விட்டுருவோம். அடுத்த காமெடி. 2026 இவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுப்போங்க. வச்சுக்கிறதானே ஆயிட்டாரு. இன்னொரு தடவை தம்பி நீ அதை பேசிடு. நான் கட்சியில ஒரு எம்எல்ஏ ஆயிடுறேன், 16 ஆயிரம் 26 ஆயிடுறேன். அதுக்கப்புறம் 31 என் பையனை கொண்டு போய் இறக்குனா அது வாரிசு அரசியல். நாங்க அதிகாரத்தையே வரலையே, வராம 2026 எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஓகே, திருச்சி துரைமுருகன் எம்எல்ஏ. நீ மட்டும்தான் எம்எல்ஏவா இல்லை சீமான அப்படி எல்லாரும் எம்எல்ஏவா? ஏன்னா புரியல. பொய் பேசுறதுன்னு ஆயிப்போச்சு. பொருந்துற மாதிரி பேச வேண்டியதானே. எப்படி நீங்கள் வெறும் எம்எல்ஏ மட்டும்தானா, இல்லை துணை முதலமைச்சரா, இல்லை ஏதாவது கேபினட் மினிஸ்டரா? நீ இந்த லெம்மி மாட்டின் வாங்கின லிஸ்டெல்லாம் பார்த்தோன்னா நீ தான் மதுவிலக்குத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன். 2026 இந்த துறை எப்படியும் எம்எல்ஏவாயிருவான்.
சீமான் சிஎம் ஆயிடுவான். அதுக்கப்புறம் 2031 அவன் பையனுக்கு அந்த சீட்டை கொடுத்தாதான் அது வாரிசு அரசியல் ஆகும். உண்மையாலுமே தென்கட்சி கோ சுவாமிநாதன் தீர்க்கதரிசிங்க. பைத்தியக்காரனுக்கெல்லாம் என்ன பெரிய கஷ்டம், நான் எம்எல்ஏ நான் சிஎம் அப்படின்னு ஈஸியாக ஜாலியாக சொல்லிட்டு போவான்ல. ஆனால் அவரே யோசிக்காத ஒரு இடம் தான் துரைமுருகன் உட்காந்து யோசிச்சிருக்கிறான். இவன் 2026 எம்எல்ஏ, இவன் ஒரு மென்டலு, ஓகே. ஆனால் 2031 என் பையனும் எம்எல்ஏ ஆயிடுவான்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா, தென்கட்சிக்கோ சுவாமிநாதனே செதஞ்சு போன இடம்னா இதுதாங்க. அது அவனுக்கு என்னப்பா, அவன் சீமானோட தம்பிக என்ன வேணா பேசலாம். நாம் அப்படி பேசிட முடியுமா? நாம் புன்னகையில் பேசுகிறோம், பொறுப்பாக தானே பேசணும், அதுவும் புன்னகையோடையே தானே பேசணும். அப்போ தானே நீங்களும் புன்னகையோடையே இருப்பீங்க. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி புன்னகையோடையே இருங்க. நன்றி, வணக்கம்.